ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மம்மா சமையலில் நம்மளுடைய டெய்லி லைஃப்லையும் நம்ம செய்கிற வேலைங்களை ரொம்ப ரொம்ப எளிமையாக்குற சிம்பிளான ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். பூண்டு உரிக்கிறதுக்கு நிறைய எளிமையான வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒரு முறை இன்றைக்கி பார்க்கலாம். பூண்டு உரிக்கிறதுக்கு முன்னாடி பூண்டை பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கோங்க. ஸோ எவ்வளோ பூண்டு உரிக்கணுமோ எல்லா பூண்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த பூண்டை எடுத்து உரிக்கும்போது ரொம்ப ஈஸியாக பூண்டோட தோல்லாம் பூண்டுலேருந்து உரிக்க வந்துடும். இந்த மாதிரி பூண்டை உரிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பூண்டுனாலும் கடகடகடகடன் உரிச்சு முடித்து வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்ததான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் அதை பாதியாக கட் பண்ணி தான் வேக வைப்போம். அப்போ தான் சீக்கிரம் வெந்துரும்னு நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி வேக வைக்கும்போது கிழங்குல கொஞ்சமும் டேஸ்ட் இருக்காது. வேக வச்ச கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சொதன்னு நீர் கோர்த்த மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் அந்த மாதிரி வேக வைக்காமல் உருளைக்கிழங்கோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைங்க. இந்த மாதிரி வேக வைக்கும்போது உருளைக்கிழங்க நீங்கள் கட் பண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, முழுசாகவே சேர்த்துடலாம். ஸோ கிழங்கு நல்லா வெந்துடும். அதே சமயத்தில் அதோடைய தோலும் ஒட்டிகிட்டு இருக்காது, உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இனிமே உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து இந்த மெத்தடில் வேக வச்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம வீடுங்களில் முட்டை உடைக்கும் போது இந்த மாதிரி கீழே சிந்திரும். அல்லது கை தவறி முட்டையே கீழே விழுந்தாலும் அந்த முட்டைலாம் கீழே சிந்திருக்கும். அதை நம்ம அப்படியே துடைச்சாலும் அந்த இடம் ஒரு மாதிரி வடவடன் இருக்கிற மாதிரி இருக்கும். மஞ்சக்கருலாம் கீழே விழுந்துருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்க முட்டை உடைஞ்ச இடத்துல இந்த மாதிரி அரிசி மாவை தூவி விட்டுருங்க. அந்த அரிசி மாவுலாம் முட்டையை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். இப்போ நீங்கள் தொடச்சி எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஸ்மெல் இருக்காது, பிசுபிசுப்பு தன்மையும் இருக்காது. நார்மலாக ஃப்ரிட்ஜில் எலுமிச்சம்பழம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 1 வீக் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சில சமயம் நிறைய எலுமிச்சம்பழம் ஸ்டோர் பண்ணணும், நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அதிக நாளைக்கு எலுமிச்சம்பழம் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அதோடைய தோலெல்லாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிரும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். எலுமிச்சம்பழத்து மேலே ஒரு பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. ஸோ எவ்வளோ பழம் இருக்கோ எல்லா பழத்துக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாள் ஆனால் கூட எலுமிச்சம்பழம் வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்ததாக நான் எவ்வளோ தான் பூரிக்கு தேய்ச்சாலுமே வட்டமாக எனக்கு தேய்க்க தெரியலங்கிறவங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பெரிய பால் எடுத்துக்கோங்க, சப்பாத்தி பலகையில் வச்சு நீங்கள் நல்லா பெருசாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக ஒரே நேரத்திலே பாருங்கள், நான் 4 பூரிக்கு பரத்திட்டேன். அண்ட் ஷேப்பும் ஒன்று போல் ஈவனாக ரவுண்டாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி செய்யும்போது எல்லா பூரியுமே ஈவனாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மீதமான சப்பாத்தி மாவோ பூரி மாவோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடைய மேல் பகுதி கொஞ்சம் கருத்து போன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வைங்க. மாவை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் உள்ளே நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ அது மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மூடி வைங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது மறுபடியும் எடுக்கும்போது அதோடைய கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அடுத்ததாக சில சமயங்களில் முட்டை வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் உடஞ்சி வெள்ளைக்கரு வெளியில் வந்துடும். அந்த முட்டைங்கெல்லாம் நம்ம டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விடும்போதோ அல்லது ஸோ கெஸ்ட்டுக்கு வைக்கும்போதோ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. ஸோ முட்டை வேக வைக்கும்போது அதோட தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கணும். ஸோ இந்த கொதிச்ச தண்ணியில் கொஞ்சமாக உப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் முட்டையை சேர்த்து வேக வைக்கும்போது முட்டை உடையாமல் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். அடுத்ததாக வாட்டர் பாட்டில் நல்லா க்ளீன் பண்ணி கொண்டு போனாலும் மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலில் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும்.
அந்த மாதிரி ஆகாமல் இருக்க வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணும்போது அதோட ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா குலுக்கி கழுவிட்டிங்கன்னா வாட்டர் பாட்டிலில் எந்தவித ஸ்மெல்லுமே இருக்காது. அடிக்கடி இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்டு வாட்டர் பாட்டில் கழுவி வச்சுக்கோங்க. அடுத்ததாக முட்டை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கு ஒரு பக்கம் கூர்மையாகவும் ஒரு பக்கம் அகலமானதாகவும் இருக்கும். ஸோ அந்த கூர்மையான பகுதி கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி முட்டையை அடுக்கிக்கோங்க. அண்ட் மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய்னாலும் தேய்ச்சிக்கிறலாம். எண்ணெய் லைட்டாக மட்டும் தேய்ங்க. அதிகமாக தேய்ச்சிட்டிங்கன்னா நம்ம எடுக்கும்போது கை நழுவி கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது முட்டை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்ததாக லஞ்ச் பாக்ஸ்க்கு கொண்டு போக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு உருளைக்கிழங்கு ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃப்ரை ஆனதும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதோட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்குலாம் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை வேக விடுங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுன்னு ஆனதும் இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அண்ட் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வேக வச்ச சாப்பாடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்து விடலாம். ஸோ ஒரே மாதிரி எப்போவுமே செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டைக்கோஸை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அதை மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணும்போது அதோடைய மேலே ஃபுல்லாக அப்படியே கருத்து போன மாதிரி ஆயிரும். ஸோ 2-3 லேயர் அதை உரிச்சிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கருத்து போகாமல் இருக்க ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய தண்டு பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது மறுபடியும் எடுக்கும்போது கூட முட்டைக்கோஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.